சிவகாமி, மாப்பிள்ளை கிளம்புறேங்கிறாரு. ஏன் ஒரு நாள் என் பொண்ணு என் கூட இருந்துட்டு போக கூடாதா? இருந்துட்டு காலையில கூட்டிட்டு போக சொல்லுங்க. இல்ல சிவகாமி, ஷெட்ல ஆள் இல்லையா, இவர் போய் தான் எல்லா வேலையும் பார்க்கணுமா? ஆமா, இவர் பெரிய இன்ஜினியரு. இவர் போகலன்னா ஃபேக்டரி இழுத்து மூடிடுவாங்களா? கொஞ்சம் மெதுவா பேசு, மாப்பிள்ளை காதுல விழப்போகுது. கேட்கட்டுமே, நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? அவர் மெக்கானிக் தானே. இத பார், ஆரம்பத்துல இருந்தே நீ எல்லாத்தையும் தப்பு தப்பா தான் பண்ணிக்கிட்டு இருக்க, தப்பு தப்பா தான் பேசிக்கிட்டு இருக்க. மாப்பிள்ளை பொறுமையா இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக நீ ரொம்ப ஓவரா போற. முறையா அவளை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வை சிவகாமி. சந்தோஷமா அனுப்பி வை சிவகாமி. 2 நாள் கழிச்சு வான்னா வந்துட்டு போறாங்க. அனுப்பி வை. ஜெயந்தி, என்ன மாமா? போய் வெத்தலை பாக்கு தட்டை கொண்டு வா. சரிங்க மாமா. மாப்பிள்ளை வாங்க. அர்ச்சனா, போய் மாப்பிள்ளை பக்கத்துல நில்லு. அத்தை, நல்லா இருங்க, நல்லா இருங்க. சிவகாமி, என்னாச்சுமா? சிவகாமி, என்னாச்சு? என்னாச்சுமா? சிவகாமி, என்னாச்சுமா உனக்கு? என்னமாச்சு? சிவகாமி, என்னமாச்சு? சிவகாமி, 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 என்னாச்சுமா? சிவகாமி, நீ போய் இதெல்லாம் எடுத்துட்டு வா. அம்மா, ஜெயந்தி, போய் சுடு தண்ணி கொண்டு வா. அம்மா என்னாச்சுமா? சீக்கிரம் தண்ணி கொண்டு வா. குடுமா. மாமா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடல மாமா? இல்ல மாப்பிள்ள, இது எப்பவும் வரதான், கொஞ்ச நேரத்துல சரியாயிரும். வினோத், அம்மா அப்படி. சரிப்பா. என் தங்கம், நீ பக்கத்திலே தான் இருக்கியா? நான் இங்கதான் இருக்கேன். சிவகாமி, மெதுவா எழுந்துரு. அம்மாடி, இந்த பார், உனக்கு ஒண்ணும் இல்ல, இந்த மாத்திரை சாப்பிடு. தண்ணி கொடுமா. இந்த சிவகாமி, மாப்பிள்ளை ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காரு. ஏங்க, இந்த நிலைமையில கூடவா என் பொண்ணை அனுப்பி வைக்கணும்? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? திடீர்னு நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. கடைசியா என் பொண்ணு கூட நான் இருந்தேன்ற பாக்கியம் கூட இல்லாமல நான் போனோம். என்ன மணி, விளக்க வைக்கிற நேரத்துல இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்க? உனக்கு ஒண்ணு ஆகாதுமா. யார் உயிரி யாருக்கிட்ட எப்ப போகும் எப்படி போகும்னு யாரால சொல்ல முடியும்? அம்மாவை தாக்கி விட்டுட்டு போயிடாது கண்ணு. என் உசுர் போறதா இருந்தா அது உன் மடியிலே போயிடட்டும். ஏமா இப்படி எல்லாம் பேசுற?
அர்ச்சனா இங்கேயே இருக்கட்டும், பரவாயில்ல. நான் நாளைக்கு வந்து கூட்டிட்டு போறேன். ரொம்ப நன்றி மாப்பிள்ள. சம்மந்தி அம்மா கிட்ட இங்க நடந்ததெல்லாம் சொல்லுங்க. நீங்க நாளைக்கு வந்து அர்ச்சனாவை கூட்டிட்டு போங்க. வர மாமா. ஆ. அர்ச்சனா, மாப்பிள்ள தப்பா எடுத்துக்காதீங்க. அவ ஏதோ மாமா பரவாயில்ல மாமா, நான் வரேன். ஆ. ஆ. ஏமா நானும் அப்பையில இருந்து பாத்துட்டே இருக்க, வாசலுக்கும் வீட்டுக்கும் நடந்துட்டே இருக்க, என்னாச்சு? மறுவீடு போன உங்க அண்ணன் அண்ணியும் இவ்வளவு நேரமா இன்னும் காணுமே. ஏமா அவங்க என்ன சின்ன குழந்தைங்களா வழியில காணாம போறதுக்கு? எல்லாம் வந்துருவாங்கம்மா. அது இல்லடி, விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்துடணும்னு சொல்லி இருந்தேன். விளக்கு வச்சு இவ்வளவு நேரமாயும் வர காணோம். எல்லாம் வந்துருவாங்க, விடுமா. என்னண்ணா இவ்வளவு லேட்டா வரீங்க? அம்மா உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க. ஆமா, அண்ணி வரலையா? இல்ல, அது வந்து செல்வம் வந்துட்டியா? ஏன்பா இவ்வளவு லேட்டு? நான் தான் விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்துடுன்னு சொல்லி அனுப்பினேன்ல. ஆமா, எங்க அர்ச்சனா? அர்ச்சனா? அம்மா, அர்ச்சனா வரலம்மா. அர்ச்சனா வரலையா? ஏன்? இல்ல, அது வந்து நானும் அர்ச்சனாவும் கிளம்பலாம் தான் கிளம்பணும். அவங்க அம்மா இருக்க சொல்லியிருப்பா, உடனே இருந்துட்டாளா? இல்லம்மா, உண்மையிலேயே நாங்க கிளம்புற நேரத்துல அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாம போயிருச்சு. அதான் அவங்கள கவனிச்சுக்கிறதுக்காக அர்ச்சனா அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். யார கேட்டு நீ அவளை அங்க விட்டுட்டு வந்த? அது வந்து அத்தைக்கு உடம்பு சரியில்லைங்கிறப்போ என்னம்மா பண்றது? ஏன் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போனா அந்த வீட்டுல அவங்கள கவனிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லையா? இவ என்ன டாக்டரா இல்ல நர்ஸா? இவளேதான் கூட இருந்து கவனிச்சுக்கணுங்கிறதுக்கு. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போனா இவ இங்கே இருந்து அங்க போய் கவனிச்சுக்குவாளா? இல்லம்மா, அர்ச்சனா கூட இருக்கணும்னு அத்தை ஆசைப்பட்டாங்க. அர்ச்சனாவும் அத்தை கூட இருந்து பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டா. அதனால தான் அங்கேயே விட்டு வந்தேன். நாளைக்கு போய் கூட்டிட்டு வந்துடுறேம்மா. ஆக என்ன கேட்காம என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீயா ஒரு முடிவெடுத்து அவளை அங்க விட்டுட்டு வந்துட்ட. அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா நீ? அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இந்த சின்ன விஷயத்துக்கு ஏமா இவ்வளவு கோவப்படுறீங்க? எதுப்பா சின்ன விஷயம்? நீங்க மறுவீடு கிளம்பும் போதே நான் விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்துருங்கன்னு சொன்னேன்ல.
ஆனா நீ அதை மறந்துட்டு நல்ல நாள் அதுவுமா இந்த வீட்டு மருமகளை அந்த வீட்டுல விட்டுட்டு தனியா வந்திருக்க. இது சின்ன விஷயமா? அப்படி அர்ச்சனை அங்க இருந்தே ஆகணும்னா அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லணுமா இல்லையா? அட அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் அது தோணல, என்ன மதிக்கல. உனக்காவது அம்மா கிட்ட சொல்லணும்னு தோணி இருக்கணும்ல. ஒரு ஃபோன் பண்ணி விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. ஃபோன் பண்ணி சொல்ற அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணலம்மா. அதனால தான் நான் ஃபோன் பண்ணல. என்ன விஷயம் பெருசா தெரியலையா இல்ல நான் பெருசா தெரியலையா? ஏமா இந்த சின்ன விஷயத்தை இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்குற? அதான் அண்ணன் சொல்றாருல்ல. ஏய் நீ சும்மா ரெடி. எது பெரிய விஷயம் எது சின்ன விஷயம் எங்களுக்கு தெரியாதா? கல்யாணமாயி அவ இங்க வந்து இன்னும் 2 நாள் கூட ஆகல. இன்னும் பொண்டாட்டி முழு பொண்டாட்டி ஆகல. அதுக்குள்ள மாமனார் வீட்டுக்கு போனதும் என்னையே மறந்துட்டானே. இன்னும் எத்தனை காலம் இருக்கு? இவனே என்ன மதிக்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு வந்தானா அந்த வீட்டுல இருக்கிறவங்க நாளைக்கு என்ன எப்படி மதிப்பாங்க? எனக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க? இன்னைக்கு என்கிட்ட சொல்லாம இப்படி ஒரு முடிவு எடுத்தவன் நாளைக்கு எல்லா விஷயத்திலையும் இப்படிதானே என்ன கேட்காம முடிவு எடுப்பான். அம்மா, இந்த விஷயத்துக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. இல்லாட்டி கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சிருப்பேன். வேண்டாப்பா, இனிமே நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அர்ச்சனா உன் பொண்டாட்டி, அது உன் மாமியார் வீடு, உன் இஷ்டப்படியே செய். உன் குடும்பம்னு ஆனதுக்கு அப்புறம் நீங்க என் குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லு. நான் வாயே திறக்கலப்பா. என்னம்மா, இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாம நான் எதையாவது செஞ்சிருக்கேனா? இது இவ்ளோ பெரிய விஷயம் ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. என்ன நம்புங்கம்மா. இது வரைக்கும் நீ இப்படி செஞ்சது இல்லதான். ஆனா பொண்டாட்டி வந்த 2 நாள்லயே இப்படி மாறிட்டியே. அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. அம்மா, அண்ணா தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்கம்மா. அண்ணாக்கு சாப்பாடு போடுங்க. வாங்க நான் ஏய், சாப்பிடலாம். போடி பைத்தியக்காரி. இவன் இன்னுமா சாப்பிடாம இருப்பான்? மாமியார் வீட்டுல தடபடலாம் விருந்தே நடந்திருக்கும். சாப்பிட்டு தான் வந்திருப்பான். இனிமே நம்ம வீட்டு சாப்பாடெல்லாம் ருசிக்குமா? ஹம். ஏய், இன்னும் ஏண்டி நிக்கிற? போய் ஆக்கி வச்சதெல்லாம் கீழே கொட்டு பா. அவ்வளவு மானம் கெட்டவனா அவன்? சீ, அவனுக்கு சூடு சொன்ன எதுவும் இல்லையா? அந்த பாக்கியம் சாப்பாட்டுல உப்பு காரெல்லாம் போடுறாளா இல்லையா? அதாம்மா எனக்கும் சந்தேகமா இருக்கு. மனுஷன் பொறுமையா இருக்க வேண்டியதுதான். ஆனா செல்வம் அநியாயத்துக்கு பொறுமையா இருக்கானே. நானும் அவன் கோவத்தை தூண்டி விடுறதுக்காக எப்படி எல்லாமோ பேசி பார்த்தேன். ஆனா அவன் எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி சொரணியே இல்லாம இருக்கானேமா. அவன் மேல மட்டும் இல்லடி, உன் மேலயும் தப்பு இருக்கு. என்னம்மா சொல்ற? பின்ன என்ன, நீ நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, இதாண்டா சாக்குன்னு பிரச்சனையை பெருசு பண்ணாம இங்க வந்துட்டு அவனுக்கு சூடு இல்ல சொர்ண இல்லன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஏண்டி, நீ என் பொண்ணாடி? நீ ஏமா பேச மாட்ட? நீ வெளிய இருந்து விளையாடுற, எப்படி வேணாலும் விளையாடலாம். நான் உள்ள இருந்து விளையாடுறேன். ரொம்ப ஜாக்கிரதையா விளையாடணும். இந்த விஷயத்துல நான் கம்பி மேல நடக்கிற மாதிரி ரொம்ப கவனமா நடக்கணும். ஒரு வார்த்தை அதிகமா பேசினா கூட என் வாழ்க்கை சிக்கலா போயிடும். புரியலையா இது உனக்கு? என்னடி சொல்ற? உன் வாழ்க்கை சிக்கலாயிடுமா? பின்ன அர்ச்சனா விஷயத்துல நான் நல்ல விதமா நடந்துக்கிறத பார்த்து இப்பதான் என் புருஷன் மெல்ல மெல்ல என்கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்காரு. அத கெடுத்துக்கிற மாதிரி நான் அளவுக்கு அதிகமா பேசி ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த ஆளு மறுபடியும் என்ன விரட்டிட மாட்டாரா? அப்படி ஒரு சிக்கல் இருக்கோ? இல்லன்னா நான் பூந்து விளையாட மாட்டேனா? இந்த கல்யாணத்தை முன்ன நின்னு ஏற்பாடு செஞ்சதே நான் தானே. பிரச்சனை பண்றதா இருந்தாலும் 2 தரப்புக்கும் என் மேல சந்தேகம் வராத மாதிரி தானமா பண்ணணும். அதனால ஒரு லிமிட்டுக்கு மேல என்னால எதுவும் செய்ய முடியலமா. சரிடி, கோச்சிக்காத. உன் நிலைமை எனக்கு புரியுது. மான ரோஷம் கொஞ்சமாவது இருக்கிறவனா இருந்தா என் பேச்சுல கோவம் வந்து அப்பவே அந்த செல்வம் வீட்டை விட்டு போயிருக்கணும்.
ஆனா சுத்தமா ரோஷன் கெட்டவனா இருப்பான் போல இருக்கே. அவனை தூண்டி விட்டு என்னம்மா பண்ண முடியும்? செல்வம் என்ன ரோஷன் கெட்டவனா இருக்கலாம், ஆனா அவ அம்மா பாக்யம் ரோஷக்காரி. இத சும்மா விடவே மாட்டா. தெரிஞ்சா சும்மா விட மாட்டாதான். ஆனா உங்களுக்கு தெரிய வரணுமே, அந்த செல்வம் பையன் அவங்க அம்மா கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டானே. அவன் சொல்லலனா என்ன, நான் சொல்றேன். பாக்யத்துக்கிட்ட இந்த விஷயத்த பத்தி பக்குவமா பத்த வச்சா புஸ்வானமா போன இந்த விஷயம் பூகம்பமா வெடிக்கும். கேக்குறதுக்கு நல்லாதாம்மா இருக்கு. ஆனா இந்த பிரச்சனையினால என் வாழ்க்கைக்கு எந்த பங்கமும் வந்துராதே. கவலைப்படாத ஜெயந்தி, உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அது மாதிரி நான் டீல் பண்ணிக்கிறேன். இப்ப ஒரு பக்கம் தானே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்தளத்தை 2 பக்கம் தட்டணும். நான் தட்டுறேன். அதுக்கப்புறம் சத்தம் எங்க எப்போ எப்படி வருதுன்னு மட்டும் நீ பாரு. இது பாருமா, என் வாழ்க்கையே உன் கையில தான் இருக்கு. அத மட்டும் மறந்துடாத. சரி, நான் வரேன். சாப்பிட்டு போமா. டைம் ஆயிடுச்சுமா, நான் வரேன்.